வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அது சம்மந்தமான தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம். அதற்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் அங்கே டிஸ்பிளேல தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேட்டுக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது பெய்டு மெட்டீரியல் கிளாஸஸ் ரெண்டுமே தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வெறும் மெட்டீரியலாக வெறும் கிளாஸ் அது மட்டும் கிடையாது. இன்டர்வியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், செய்முறை தேர்வில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், எஸ்சிடிசியில் இதுக்கு முன்னாடி தேர்வாகி உள்ளே போன நண்பர்கள் அவங்களோட கைடன்ஸ், அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணினாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து A to Z. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எண்டிங்கில் ஜாபில் போய் ஜாயின் பண்ணி உள்ளே உட்கார்ற வரைக்கும் அதற்கான கைடன்ஸ் அப்படின்றது கம்பல்சரி நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ இடையிலேயே வந்துட்டு வெறும் மெட்டீரியலை கொடுத்துட்டு வெறும் கிளாஸை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி எஸ்சிடிசியில் நம்ம சேனல்லேருந்து நிறைய நண்பர்கள் போயிருக்காங்க. நம்ம சேனல் ப்ளஸ் வந்து நம்ம நண்பர் சேனல், ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து உள்ளே போயிருக்கீங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் அப்படின்றதும் கொடுப்போம். ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்டேயும் இருக்கிற டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸு ப்ளஸ் இந்த மாதிரி டிஸ்கஷன் அப்படின்றது மூணுமே போகும். ஜாப் போகிற வரையும் நம்ம கைடன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நிறைய சந்தேகம். அதில் முதல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம்னா, டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக வருமா அப்படின்றது தான். ஏன்னா அவங்க வந்து ஜிஓவில் சொல்லியிருக்கிறது டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி டிரைவருக்கு தனியாகவும் கண்டக்டருக்கும் தனியாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஒரு 90% இருக்குது. ஸோ அது நோட்டிஃபிகேஷனாக பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். மேபி டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் போட்டி போடுவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து பாஸ் ஆகிட்டு உள்ளே போகலாம். இதற்கான கல்வித் தகுதி என்ன இருக்கும் அப்படின்ற கேள்வி தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் கல்வித் தகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது டிரைவர் கம் கண்டக்டருக்கு. மேபி டிரைவர் மட்டும் தனியாக எடுக்கிறாங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு கல்வித்தரம் கேட்குறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ முழுமையாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து முழுமையான தகவல் அப்படின்றது தெரிய வரும். அதே போல் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னா, கம்பல்சரி டிரைவிங் லைசன்ஸ் வேணும். அதே போல் 10th படிச்சிருக்கிற சர்டிஃபிகேட் வேணும். டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னா அது இல்லை, டிரைவர் மட்டும் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் 8th சர்டிஃபிகேட். இது டிரைவர் கம் கண்டக்டருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, டிரைவர் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து கண்டக்டர் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளே ஆக முடியும் அந்த தேர்வுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் முழுமையான தகவல் அப்படின்றது தெரிய வரும். கம்பல்சரி இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்ததை விட எஸ்சிடிசியில் வெறும் 600 தான் கொடுத்துருந்தாங்க. இதில் மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 2500 வேக்கண்ட் வரையும் ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். ஒரு 2500 போஸ்டிங் 3000 போஸ்டிங் வருது அப்படின்னா கண்டிப்பாக இதில் பாஸ் பண்ணிவிட்டு உள்ள வேலைக்கு போக பாருங்கள். ஏன்னா இதையும் மிஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா எஸ்சிடிசியில் நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேசுனீங்க. அதாவது நல்ல திறமை இருக்குது, ஓட்டுநருக்கான எல்லா பயிற்சியுமே இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் தேர்வில் நல்ல மார்க் வாங்கலையே, என்ன பண்ணுறது? நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறத அவங்க தேர்வு தான் எடுத்துப்பாங்க. தேர்வில் என்ன நல்ல மார்க் வாங்கின நபர்கள் தான் உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது டிரைவிங் தெரியுதா தெரியலைன்றதை செக் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு டிரைவிங் நல்லா தெரிஞ்சாலும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு பாருங்கள். அதுதான் பெனிஃபிட்.